கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நம் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறானோ ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார், அவளை உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணி செம்மையான பாதையிலே உங்களை வழி நடத்துவாராக. ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம். நம் நல்லவர் முன்னிலையில் அவருக்கு முன்பாக நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோ, நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோ, நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோ, கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோ. அப்பான்னு கூப்பிட பெண்ணும் ஆவியாலே நிரப்பப்பட்டோம். அப்பான்னு கூப்பிட பெண்ணும் ஆவியாலே நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோ, நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார், சாவுக்கேதுவானவன் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோ, நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம்
நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அறவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அறவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை. இறை இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்முடைய திருச்சபையில் நாம் ஆதி சீடர்களில் ஒருவராகிய புனித பர்னபாவினுடைய விழாவை இன்று கொண்டாடுகின்றோம். புனித பர்னபாவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர் எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் இயேசுவை நம்பி பின்பற்றிய ஒரு அருமையான ஒரு சீடர், அப்போஸ்தலர்களோடு பயணித்த ஒரு அருமையான ஒரு நபர். அவருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய வாழ்க்கை வரலாறை சொல்வதை விட அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று என்னவென்றால் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். யாருக்கு நம்பிக்கைக்குரியவர்? தன்னை அழைத்து கொண்டு சென்ற அந்த அப்போஸ்தலர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அப்படி அவர் என்ன செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது, நற்செய்தி பணியிலே அப்போஸ்தலர்கள் அங்கே ஒவ்வொரு ஊராக சென்று பணிகள் செய்கின்ற பொழுது இந்த பர்னபா அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறார், அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார், அவர்களுடைய பணியை உள்வாங்குகிறார். இறுதியில் அவரே ஒரு அப்போஸ்தலராக மாறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் வாழ்க்கையில் நம்மோடு வாழக்கூடியவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், ஒரு சிலருடைய அந்த பக்கத்தில் அவங்களுடைய பிரசன்னம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்போம். ஒரு சில நண்பர்களுடைய உடனிருப்பு நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பது உண்டு. அன்புமிக்கவர்களே, எல்லாரையும் நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். ஒரு சிலரை பார்த்தாலே இந்த ஆள் எதுக்கு வந்தார், இந்த அம்மா எதுக்கு வந்தாங்க என்று எரிச்சல் அடைவோம். ஆனால் ஒரு சிலர் ஏன் வரவில்லை என்று ஏக்கத்தோடு பார்ப்போம் அல்லவா? அன்பு மக்களே, இந்த பர்னபா தன்னோடு அவர் யாரோடு பயணித்தாரோ அவர்கள் இவரை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி என்றால் அதற்கென்று ஒரு நல்ல குணாதிசயம், அந்த குணாதிசயம் நமக்கு வேண்டும். நம்மை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? நம்மை பார்க்கக்கூடிய உறவுகள், நட்புகள், பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மோடு கூட இருக்க ஆசைப்படுகிறார்களா? இல்லை நம்மை பார்த்ததும் ஒதுங்குகிறார்களா? ரொம்ப முக்கியமான காரணம் நம்முடைய வாழ்வில் எதையும் சம்பாதிக்க முடியாது, உறவுகளை சம்பாதிக்க வேண்டும், பர்னபாவை போன்று. அதற்கு அடுத்தபடியாக எதையும் ஒரு சிலர் வாய் திறந்தால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று பேசக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பர்னபா அந்த அப்போஸ்தலர்களோடு உடன் இருந்து என்னாலும் அவர்கள் செய்வதை தங்கள் உள்ளத்திலே உள்வாங்கி கொண்டிருந்தார். அவர்கள் பேசுவதை உள்வாங்கி கொண்டிருந்தார். அவர்கள் போதித்ததை உள்வாங்கி கொண்டிருந்தார். அதைவிட மேலாக ஜெபித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ காரியங்களை கேட்கிறோம். ஞான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஞானம் நிறைந்த வார்த்தைகளுக்கு செவிமடுக்கிறோமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அன்பு மக்களே, இன்னைக்கு ஆலயங்களிலே பிரசங்கம் வைக்கின்ற பொழுது ஒரு சில பிரசங்கம் தொடங்கியவுடன் வெளியில் சென்று விடுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஞானம் நிறைந்த இறை வார்த்தைகளை சாத்தான் அவர்களுடைய காதில் அனுமதிப்பதில்லை. அதுதான் அதற்கு காரணம். ஆதலால் நாம் எதையும் ஞானம் நிறைந்த சொற்களை, ஞானம் நிறைந்த காரியங்களை நாம் உள்வாங்க தயாராக இருக்க வேண்டும்.
அப்பொழுது இந்த பர்னபாவை போன்று நாமும் உயர்த்தப்படுவோம். அதற்கு அடுத்தபடியாக ஜெபிக்கக்கூடிய காரியங்கள், நாம் எதை நம்புகிறோமோ அதில் நம்முடைய பயிற்சி இருக்க வேண்டும். இன்றைக்கி ஆலயத்திலெல்லாம் பார்த்தா ஒரு சில சேர் போட்டு உட்காந்தாங்கன்னா பூச ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அந்த நாற்காலியிலேயே இருக்கிறார்கள். அது அழகல்ல, அல்லது உங்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான காரியம். ஒரு ஆலயத்தில் கடவுள் இருக்கிறார், இயேசு இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும்? அப்போ அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முதலமைச்சர் உங்கள் வீட்டிற்கு உங்கள் ஆலயத்தில் வந்திருந்தால் நீங்கள் அவருக்கு முன்பாக சேர் போட்டு உட்காருவீங்களா? அன்பு மக்களே, அப்படி என்றால் ஒரு அழிந்து போகும் மனிதர்களுக்காக நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட ஆண்டவருக்கு கொடுப்பதில்லை. நம்முடைய ஜெப வாழ்வு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆதலால் இந்த பர்னபாவினுடைய விழாவில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க நம்முடைய குணாதிசயங்களில் மாற்றங்களை கொண்டு வருவோம். ஜெப வாழ்வில் ஒன்றிணைவோம். ஆண்டவர் இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். God bless you all. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்பர்களே, இந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி. கை தட்டுங்க பார்ப்போம். அப்ப என்ன செய்யணும்? கடந்ததை நீ மறக்கணும். அல்லேலூயா. கடந்ததை என்ன செய்யணும்? நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் உள்ள சம்பவங்களை மறக்கணும். உங்களை ஏமாத்தினவங்களை நீங்கள் என்ன செய்யணும்? மறக்கணும். உங்களை விட்டுட்டு ஓடினவங்களை நீங்கள் மறக்கணும். உங்களை தூக்கி எரிஞ்சவங்களை நீங்கள் என்ன செய்யணும்? மறக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம் ஒரு தெளிவுக்குள்ள வந்துட்டார். என்ன தெளிவு? தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் எடுத்து வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகை சார்ந்தவற்றை பற்றியே நாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க எதை தேடணும் தெரியுமா? உயர்ந்ததை தேடணும். அல்லேலூயா. சொல்லுங்க, எதை தேடணும்? நீங்க உங்க வாழ்க்கையில உயர்வை தேடணும், ஆசீர்வாதத்தை தேடணும், நன்மைத்தனத்தை தேடணும், சுகத்தை தேடணும். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த உயர்ந்த காரியங்களை நீங்கள் தேடக்கூடியவர்களாக மாறணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் அதனால தான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிஞ்சிட்டார். பிரிஞ்சிட்டாரா? சொல்லுங்க, பிரிஞ்சாரா? ஆனால் பிரிந்த அதே கொஞ்ச காலத்தில் நீங்கள் பாருங்களேன், தொடக்க நூல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் அதில் 21வது வசனத்தை எடுத்து படிங்க. சோதோம் அரசன் ஆபிரகாமிடம் ஆட்களை என்னிடத்திலே ஒப்படைத்து விடும், செல்வங்களை நீரே வைத்துக் கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோம் அரசனிடம், விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன், நான் தான் ஆபிரகாமை செல்வந்தனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம்கிட்ட இருந்து லோத்து பிரிஞ்சிட்டாரா? பிரிஞ்ச பின்னால நீங்க நல்லா கவனிக்கணும். இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் மட்டும் லோத்து பிரிஞ்சிட்டாரு. பிரிஞ்சு அவர் போய் சோதோம் கொமோரால போய் அவர் குடியேறிட்டாரு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, சோதோம் கொமோராவில் அவர்கள் இருந்த பொழுது, பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே கொஞ்சம் பேர் படை திரண்டு போர் தொடுத்து அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கவர்ந்து கொண்டு போனாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப சோதோமை குறித்து கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் தன்னுடைய சோதோம்ல லோத்துவை மீட்டு கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அப்போ நமக்கு இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து பிறகு படித்து பாருங்க. இப்போ சோதோமுடைய ராஜா வர்றான், வந்து எப்பாங்க வா, நீ என்னுடைய ஆட்களெல்லாம் ஒப்படைச்சிரு, செல்வங்களை நீயே வைத்துக்கொள் என்று கூறுகிறான். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு கேள்வி கேளுங்களேன். சோதோமுக்கு போன லோத்துவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சா சொல்லுங்க, வந்துச்சா வரலையா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. உங்களை விட்டு போனவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பாப்பா சொல்லு, என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? எக்காடி சொல்லு, நீ என்ன செய்வ? சொல்லுமா, நீ என்னம்மா செய்வ? உண்மையை சொல்லு. முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவியா? எக்கா நீ என்ன செய்வ? சொல்லுங்க, என்ன செய்வ? இவளுக்கு இதுவும் வேணும் சொல்ல மாட்டியா? அப்பா, ஒன்று அறியாமலே மனசில் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் வந்துடும். பிரதர், உங்களை விட்டு போனாங்கல்ல, என்ன ஆச்சு தெரியுமா? போன வாரம் உங்களை பற்றி கேவலமாக பேசுனாங்கல்ல, உங்களுக்கு போன வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இப்படிலாம் சொன்னாங்கன்னா நம்மளை அறியாமலே முதல்ல நமக்கு நாமே ஒரு வெரி குட் போட்டுக்கிடுவோம். சூப்பர், நம்ம தான் சூப்பர் ஆடு. அல்லேலூயா. அவனுக்கு கடவுள் கரெக்டாக ஒரு ஆப்பு. இது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இந்த இருதயம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண்டிப்பாக அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை குறித்து நமக்கு என்ன வராது? ஒரு முதல்ல அனுதாபம் வருமா? வராது. வராமல் அற்பத்தனமான ஒரு சந்தோஷம் வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், அல்லேலூயா. சில நேரங்களில் நாங்கள் இந்த வீட்டில் ஒரு சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு போன பொழுது அந்த வீட்டுக்காரர் பைக்கில் இருந்து கீழே விழுந்து படுத்திருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மாவுக்கு என்ன சந்தோஷமோ தெரில. அந்த அம்மா சொல்லுச்சு, இப்போ மாது பொண்டாட்டி அருமை தெரியுதா? சொல்லு, இப்போ மாது சொல்லு. அவர் வலிக்கு காலில் மாவு கிட்ட போட்டு படுக்க வச்சிருக்கு. இப்போ சொல்லுது, பிரதர் இப்போமா சொல்லிட்டு போங்க, பொண்டாட்டிங்கிறவா தேவைன்னு. இப்போ மாது அருமை தெரியட்டும். அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு? மாவனை ஒரு நாள் விழுவலை வருவலை. பிரைஸ் தி லார்ட். இது இந்த உலகத்தில் பாருங்களேன், குடும்பத்தில் கூட என்ன சில நேரத்தில் பிள்ளைங்க மகனோ மகளோ என்னைக்கா ஒரு நாள் நீ அந்த வருவேன்னு எனக்கு தெரியும். இது எல்லா மனுஷனுக்குள்ளும் இருக்குது. ஆனால் ஆபிரகாம் இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, லோத்துவுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே லோத்துவுடைய பிரச்சனையை அவர் பார்த்து கண்டுங்காணாம இருக்கவில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்களேன், 14ஆம் வசனம் பாருங்க. தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்விப்பட்டதும், ஆதியாகமம் தொடக்க நூல் 14:14. தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை ஆபிரகாம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற 318 பேரை திரட்டி கொண்டு தான் வரை துரத்தி சென்று அங்கே அவர்களை தோற்கடித்து அங்கே என்ன செஞ்சாராம்? அவர் எல்லா செல்வங்களை மீட்டு கொண்டு வந்தார். தம் உறவினரான லோத்துவையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆட்களையும் மீட்டு கொண்டு வந்தார். கை தட்டுங்க பாப்போம். நல்லா கவனிக்கணும். நீங்க கண்களை உயர்த்துகிற நபராக இருந்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும், பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. நீங்க கண்களை உயர்த்துகிற நபராக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு துரோகம் செய்தவங்களுடைய துரோகங்களை அல்ல, அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை தேடுவீர்கள். எதை தேடுவோமா? நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கலாம், நீ என்னை விட்டுட்டு போயிருக்கலாம், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், புரியாம போயிருக்கலாம். ஆனால் நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கணும்? ஆசீர்வாதத்தை, ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் எதை தேடுவான்? சொல்லுங்க, எதை தேடுவான்? ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் எதை தேடுவான்னா, என்னைய புரிஞ்சுக்கிடாம நீ போயிருக்கலாம், ஆனால் நான் என்ன தேடுறேன்னா, உனக்கு ஒரு இழப்பு வருதுங்கிறத நான் தேட மாட்டேன்.
உனக்கு என்னால் என்ன நன்மை செய்ய முடியுங்கிற அந்த இடத்தை நான் தேடுவேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இன்றைய திருப்பாடல்கள். ஆண்டவரே, உம் பாதைகளை எனக்கு தெரியப்படுத்தும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மையின் நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். தாழ்மையுள்ளோரை நீதியின் வழியில் அவர் நடத்துகின்றார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். எளியோரின் இறைவா, இந்த விடியலுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இரவு முழுவதும் எமது களைப்பை நீக்கி புதிய மனநிலையோடு எங்களை எழச் செய்த உமது தயவுக்காக உம்மை போற்றுகிறோம். படைப்பனைத்திலும் உம்முடைய ஒழுங்கையும் நீதியையும் காணச் செய்ததற்காக நன்றி. எமது சிறுமைகளை பாராமல் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் உமது அளவற்ற இரக்கத்திற்காக உமது திருநாமத்தை புகழ்கிறோம். தாழ்மையுள்ள இறைவா, இன்று எமது உள்ளத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். தற்பெருமை மற்றும் அகந்தையை எங்களை விட்டு அகற்றி ஒரு குழந்தையைப் போன்ற தாழ்மையுள்ள இதயத்தை எங்களுக்கு தந்தருளும். உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் பெரியவர்களின் ஆலோசனைகளை ஏற்கவும் எங்களுக்கு ஞானம் தாரும். இன்று நாங்கள் செய்யும் பணிகளில் நான் என்ற எண்ணம் மறைந்து நீர் என்ற எண்ணம் மேலோங்கச் செய்யும். உமது திருவுளத்திற்கு எங்களை முழுமையாக கீழ்ப்படியச் செய்து ஆசீர்வதிப்பீராக. பராமரிக்கும் தந்தையே, இன்று அதிகாரத்தினால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் எளியவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு உமது அரவணைப்பை தாரும். வழிதவறிச் செல்லும் இளைஞர்களுக்கு நற்புத்தியையும் கீழ்ப்படியும் மனதையும் தந்தருளும். சமூகத்தில் அமைதியை உருவாக்க உழைப்பவர்களை ஆசீர்வதியும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு நல்லாசிரியர்களையும் நல்வழி காட்டுதலையும் வழங்கியருளும். எம் நாட்டில் ஊழலும் அநீதியும் மறைந்து நேர்மையான ஆட்சி நிலவ அருள் புரியும். ஆண்டவரே, இந்த நாள் முடியும் வரை உமது கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். கோபம், பொறாமை மற்றும் வீண் பிடிவாதங்களில் இருந்து எங்களை காத்தருளும். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய வேலையையும் தாழ்மையோடும் உமது மகிமைக்காகவும் செய்ய அருள் தாரும். போலித்தனம் இல்லாத அன்பை எங்கள் இதயங்களில் விதைத்து ஏமாற்றம் இல்லாத வாழ்வை எங்களுக்கு தந்தருளும். இயேசு, மரி, சூசை, என் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் என் முழு வாழ்வையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். உமது பாதுகாவலில் நான் எப்போதும் இளைப்பாறச் செய்யும். ஆமேன்.